வித்து 70 மூட்டை நெல்ல ஒண்ணா முழுங்கி இருக்கான். என்ன சொல்றீங்க? 70 மூட்டை நெல்ல வித்து அவனை எஸ்எஸ்எல்சி படிக்க வச்ச ஃபெயில் ஆயிருக்கான். பேப்பர்ல நம்பர் இருக்கான். வரட்டும் தோலை உடிக்கிறேன். ஐயோ அவனை ஒண்ணு செய்யாதீங்க. என் மனசு பொறுக்காதீங்க. எடுப்பேன். இப்படி அவனை செல்லம் கொடுத்து தான் நீ கெடுத்து இருக்கிற. 1 நம்பர் முட்டாள் வடிகட்ட முட்டாள். பாப்பா என்ன பத்தியால பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆய மூடுறா. ரிசல்ட் வந்திருக்குதா பாத்தியா பேப்பர்ல? ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கனா? ஆமாடா கண்ணா ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஐயா ஃபர்ஸ்ட்ல பாஸ். அப்பா இன்னைக்கு எனக்காக நீங்க பாதாங்கீரும் பாயசமும் பண்ணி போடுப்பா. அடச்சி இந்த தடவை பரீட்சையில கோட் அடிச்சிட்டு பாதாங்கீரும் பாயசமா கேக்குறாரு. இரு நல்ல வேப்பங்கா ரசமா பிரண்ட பொரியல செய்ய சொல்றேன். ஐயா நான் கோட்டா அதானே பார்த்தேன். என்னடா எப்படிடா பாஸ் பண்ணணும்னு கோட்டு நான் கோட்டு. சரிடா நல்லா சரி. ஏண்டா ஃபெயில் ஆயிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன்றியே? நான் எதை நினைச்சுப்பா வருத்தப்படுறது? பரீட்சையில ஃபெயில் ஆனத நினைச்சா, இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு நினைச்சா. முத்து நீ ஏண்டா இப்படி பொறுப்பில்லாம இருக்கிற? உன் வயசுல உங்க அப்பாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. அது ஒண்ணுதான்டா குறைச்சலு. மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? உன் மூஞ்சிக்கு அவன் பொண்ணு கொடுத்திருக்கானே. எதுத்தா பேசுற? பாக்கியம் இனிமே இவனை படிக்க வைக்க முடியாது. நல்லதா போச்சுப்பா. கூட வந்து நடத்து வேலையை கவனிக்க சொல்லு. இருக்கிற மாடெல்லாம் விற்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏதாச்சும் போய் வேலை பார்க்கட்டுங்க. எஸ்எஸ்எல்சி போட்டு வச்சிருக்கான். என்ன வேலை கிடைக்கும்? பியூன் வேலை தான் கிடைக்கும். ஐயா பியூன் வேலை. எனக்கு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏய் முத்து, ரவி வாடா. அப்பா இவன் தான் ரவி, என் ஃப்ரெண்டு. இவன் அப்பா கனகசபை பெரிய பணக்காரர் இருப்பான். வந்துப்பா இவன் பிஏ பாஸ் பண்ணிருக்கான்பா. பிஏவா பாஸ் பண்ணிருக்கிற தம்பி? ஆமா சார். பின்ன இவனோட ஃப்ரெண்டா இருக்கிற? என்ன சார் செய்யறது? ஸ்கூல்ல இவன் என் கூட படிச்சான். ஆமாப்பா என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு பிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையன் எனக்கே வாத்தியாரா வந்துட்டான். ஆச்சரியமா இல்லப்பா? 70 மூட்டை நெல்ல முழுங்கிட்டு பேசுது பாருங்க எப்படி. குத்தாது என்ன? டேய் ரவி என்னடா விசேஷம்? என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? ஒண்ணு இல்லடா, நான் மெட்ராஸ் போறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்தியாப்பா எப்பவுமே பெரிய மனுஷங்க கிட்ட சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கு போவான். அப்பாப்பா நானும் மெட்ராஸ் போறேன்பா. இதே ஏன்டா உங்க அப்பாட்ட சொல்ற? அவரும் பெரிய மனுஷனா? சீச்சி வயசாருது அவ்வளவுதான். அப்பாப்பா நானும் மெட்ராஸ் போறேன்பா. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அங்க போய் என்ன செய்ய போற? ஆமா ரவி ரொம்ப பயந்தவன். நான் அவனுக்கு துணையா இருப்பேன். ஏண்டா நான் பயந்தவன்? அப்பாப்பா அடிக்க வராப்பா. சார் இவரையும் என் கூட அனுப்புங்க சார். எனக்கும் பொழுது போகும். என்னங்க முத்து ரவியோட மெட்ராஸ் போயிட்டு தான் வரட்டுமே, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? ஆமாப்பா நான் மெட்ராஸே பார்த்தது இல்ல சார். மெட்ராஸ் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. நாங்க 2 பேரும் அங்க போய் தங்கிக்கிறோம் சார். ஆமாப்பா மெட்ராஸ் போறப்பா. போய் தொலை. அங்க கண்ட பசங்களோட சேர்ந்து பீடி கிடி புடிச்சா கொன்னுடுவேன். உனக்கு எப்ப பீடி